யோசிச்சு பாருங்க, ஏன் இந்தியா இதுவரைக்கும் யாரையும் வெளிப்படையா கண்டிக்கல? ஏன் இஸ்ரேல் கூட நிக்கிறோன்னு சொல்லல, இல்ல ஈரானை ஆதரிக்கிறோன்னு சொல்லல? இந்தியா ஏன் இந்த விஷயத்துல சைலண்ட் மோட்ல இருக்கு? இது இந்தியாவோட பலவீனமா, இல்ல உலக நாடுகளுக்கே புரியாத ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமா? இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியா ஏன் இந்த போர்ல தலையிட மாட்டேங்குது, மோடி அரசாங்கத்தோட அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் என்ன, இந்தியா வாய் திறந்தா என்ன ஆகுங்கிறத அலச போறோம். வெல்கம். சரி, முதல்ல மேலோட்டமா என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிறது வெறும் ஒரு எல்லை பிரச்சனை கிடையாது. இது பல வருஷமா புகஞ்சிட்டு இருக்கிற ஒரு எரிமலை. இப்ப இந்த எரிமலை வெடிச்சதுக்கு முக்கியமான காரணம் மத்திய கிழக்கு ஆசியாவோட, மிடில் ஈஸ்டோட அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற போட்டிதான். ஆனா இந்த ரெண்டு நாடுகளுக்குமே இந்தியா ஒரு முக்கியமான பார்ட்னர். ஒரு பக்கம் இஸ்ரேல் நம்மளோட டிஃபென்ஸ், டெக்னாலஜி அப்புறம் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான நாடு. இன்னொரு பக்கம் ஈரான் நம்மளோட எரிசக்தி, அதாவது ஆயில் தேவைக்கும் மத்திய ஆசியாவுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாசலாவும் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். ஒரு பக்கம் நண்பன், இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான பார்ட்னர். இந்த ரெண்டு பேர் சண்டை போடும்போது இந்தியா என்ன பண்ணும்? மற்ற நாடுகள் மாதிரி யாராவது ஒரு பக்கம் சேர்ந்துட்டு கத்தணுமா, இல்ல அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கணுமா? இங்கதான் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, அதாவது சுயாதீன ராஜதந்திரம் வேலை செய்யுது. இந்தியா ஏன் இந்த போர்ல ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போய் சில விஷயங்களை பார்க்கணும். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற உறவு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. 1999 கார்கில் போர் நடந்தப்போ இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து முதல்ல உதவி செஞ்ச நாடு இஸ்ரேல். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட இராணுவ தேவைகளுக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய தூணா இருக்கு. ஆனா அதே சமயம் ஈரான் கூட நமக்கு இருக்கிற உறவு பல 1000 வருஷத்து நாகரிக உறவு. பாரசீக கலாச்சாரம் நம்ம ஊரோட ரொம்பவே கலந்தது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை தாண்டி நாம ஆப்கானிஸ்தானுக்கோ இல்ல ரஷ்யாவுக்கோ போகணும்னா நமக்கு ஈரான் ரொம்ப முக்கியம். அங்கதான் நாம சபாகர் துறைமுகத்தை கட்டியிருக்கோம். இப்ப சொல்லுங்க, ஒரு பக்கம் கார்கில் போர்ல உதவின நண்பன், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை செக் வைக்க உதவுற பார்ட்னர். யாரை இந்தியா கைவிடும்? கடந்த 10 வருஷத்துல பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் ஒரு புது பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு தான் டீஹைஃபனேஷன் பாலிசி. அப்படின்னா என்ன? முன்னாடியெல்லாம் இந்தியா ஒரு முடிவெடுத்தா அது இஸ்ரேலை பாதிக்குமா இல்ல அரபு நாடுகளை பாதிக்குமான்னு பயந்து பயந்து எடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. உன் கூட எனக்கு ஒரு தனி உறவு, அவன் கூட எனக்கு ஒரு தனி உறவு, உங்க ரெண்டு பேரோட சண்டையில நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட். இதனால தான் இந்தியா இன்னைக்கு ரெண்டு பக்கமும் பேச முடிகிற ஒரு இடத்துல இருக்கு. இப்ப இருக்கிற சூழல்ல ஈரான் இஸ்ரேல் மேல நேரடியா தாக்குதல் நடத்தினது உலகத்தையே அதிர வச்சிருக்கு. இதுவரைக்கும் நிழல் யுத்தம் நடத்திட்டு இருந்தவங்க இப்ப நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. இந்தியா இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இந்த மோதலை பார்த்து ரொம்ப கவலைப்படுறோம், உடனே அமைதி திரும்பணும் அப்படின்னு ரொம்ப நியூட்ரலா முடிச்சிட்டாங்க. ஏன் இந்தியா யாரையும் கண்டிக்கல? ஒன்று, இந்தியர்களோட பாதுகாப்பு. இஸ்ரேல்லையும் சரி, ஈரான்லையும் சரி, அப்புறம் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள்லையும் சரி, லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் இந்தியர்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்காங்க. போர் பெருசானா அவங்க உயிருக்கு ஆபத்து. 2, பொருளாதாரம். இந்தியாவுக்கு வர்ற கச்சா எண்ணெயில, க்ரூட் ஆயில், ஒரு பெரும் பகுதி இந்த வழியாக தான் வருது. போர் நடந்தா பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும். அது இந்தியாவோட சாமானிய மனுஷனை பாதிக்கும். 3, முதலீடுகள். சபாகர் போர்ட்ல இந்தியா கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செஞ்சிருக்கு. போர் வந்தா அந்த முதலீடு என்ன ஆகும்? இப்படி பல காரணங்கள் இருக்கிறதால தான் இந்தியா சும்மா வாய் பேசி நிலைமையை மோசமாக்க விரும்பல. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இந்தியா ஒரு பெரிய நாடு தானே, அவங்க போய் சண்டையை நிறுத்தக்கூடாதா அப்படின்னு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்ஸ்ல திறந்த வாய் ஆபத்தானது. இந்தியா இப்ப இஸ்ரேலை ஆதரிச்சு ஒரு வார்த்தை சொன்னா ஈரான் நமக்கு எதிரியாகிடும். ஈரான் எதிரியானா நாம கஷ்டப்பட்டு கட்டின சபாகர் போர்ட் காலி. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மக்கள் தொகையோட உணர்வுகளும் இதோட கலந்திருக்கு. சரி, ஈரானை ஆதரிச்சா இஸ்ரேல் கோவிச்சுக்கும். இஸ்ரேல் கோவிச்சுக்கிட்டா நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏவுகணை தொழில்நுட்பம் எல்லாம் நின்று போயிடும். அதுக்கும் மேல அமெரிக்காவோட கோபத்துக்கு நாம ஆளாக வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கு இப்ப தேவை வளர்ச்சி, growth.
நமக்கு ஒரு 20-30 வருஷம் அமைதி தேவை. அப்பதான் நாம 5 ட்ரில்லியன் 10 ட்ரில்லியன் எக்கானமியா மாற முடியும். தேவையில்லாத சண்டையில போய் மூக்க நுழைச்சு நம்ம எக்கானமியை நாமளே அழிச்சிக்க இந்தியா ஒன்றும் முட்டாள் நாடு கிடையாது. அதனால தான் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் கடைபிடிக்குது. இது பயம் கிடையாது, இது ஒரு வகையான வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசி. அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பார்ட்னர். ஆனா இந்தியா அமெரிக்காவோட கைப்பாவை கிடையாது. இதுதான் மோடி அரசாங்கத்தோட மிக தெளிவான மெசேஜ். உக்ரைன் போர் வந்தப்போ அமெரிக்கா எவ்வளவோ அழுத்தம் கொடுத்துச்சு, ரஷ்யாவை எதிர்த்து பேசுங்கன்னு. ஆனா இந்தியா கேட்கல. அதே மாதிரி தான் இப்பவும். அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் ஒரு செல்ல பிள்ளை. ஆனா இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஒரு வியூக கூட்டாளி, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இந்தியா இஸ்ரேலோட சுய பாதுகாப்பு உரிமையை மதிக்குது. ஆனா அதே சமயம் ஈரான் மேல இருக்கிற நியாயமான கவலைகளையும் புரிஞ்சு வச்சிருக்கு. இந்தியா அமெரிக்கா கிட்ட என்ன சொல்லுதுன்னா, மத்திய கிழக்குல அமைதி நிலவணும்னா அதுக்கு ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்கள ஓரங்கட்டுனா நிலைமை இன்னும் மோசமாகும்னு சொல்லுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்தியா அவங்களுக்கு ஒரு நம்பகமான நண்பன். ஆனா அந்த நட்புக்காக இந்தியா தன் சொந்த நலனை விட்டு கொடுக்காது. இதனால தான் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவும் சரி, ஈரான் அதிபரும் சரி, 2 பேருமே மோடி கூட பேச தயாரா இருக்காங்க. ஏன்னா இந்தியா ஒருதரபட்சமா நடந்துக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றோம். ஏன் இந்தியாவோட முடிவுகள் எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம்? சாதாரணமா ஒரு நாடு என்ன பண்ணும்? இப்ப இருக்கிற லாபத்தை பார்க்கும். ஆனா இந்தியா 2047 மனசுல வச்சு காய நகர்த்துது. 1. IMEC காரிடார், இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம். இதுதான் இந்தியாவோட கனவு திட்டம். இந்த திட்டம் நிறைவேறணும்னா இஸ்ரேலும் வேணும், அரபு நாடுகளும் வேணும். போர் வந்தா இந்த கனவு சிதைஞ்சிடும். அதனால தான் இந்தியா அமைதியை விரும்புது. 2. எனர்ஜி செக்யூரிட்டி. நாம இப்ப ஹைட்ரஜன் எனர்ஜி, சோலார் எனர்ஜின்னு மாறிட்டு இருந்தாலும் இன்னும் சில வருஷங்களுக்கு நமக்கு ஆயில் தேவை. அதுக்கு ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளோட நட்பு ரொம்ப முக்கியம். 3. தி குளோபல் சவுத் லீடர். இந்தியா இன்னைக்கு வளர்ந்து வர்ற நாடுகளோட குளோபல் சவுத் குரலா இருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு 3வது துருவமா இந்தியா உருவெடுக்குது. இந்தியா இப்ப ஒரு பக்கத்தை சார்ந்து நின்னா அந்த நடுநிலை அந்தஸ்து போயிடும். உலகமே 2ஆ பிரிஞ்சு நிற்கும் போது 2 பக்கமும் பேசக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இதுதான் மோடியின் மாஸ்டர் பிளான். நாம இன்னைக்கு ஒரு சூப்பர் பவரை விட ராணுவ ரீதியா பெரிய ஆள் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளோட டிப்ளமேட்டிக் பவர், அதாவது ராஜதந்திர வலிமை இன்னைக்கு அமெரிக்காவுக்கே சவால் விடுற அளவுக்கு இருக்கு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டோட பலம்ங்கிறது வெறும் அணு ஆயுதத்திலேயோ இல்ல GDPலேயோ மட்டும் இல்ல. அந்த நாடு மற்ற நாடுகளை எப்படி கையாள்கிறதுங்கிறதுல தான் இருக்கு. சீனாவுக்கு காசு இருக்கு, ஆனா அவங்களை யாரும் பிடிக்காது. அமெரிக்காவுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஒரு நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி இருக்கு. ஈரான்ல நம்ம ஆட்கள் மாட்டினப்போ ஒரே ஒரு ஃபோன் கால்ல அவங்கள விடுவிச்சாங்க. இஸ்ரேல்ல பிரச்சனை வந்தப்போ நம்ம ஆட்களை பத்திரமா கூட்டிட்டு வந்தோம். இது எப்படி முடியுது? இதுதான் ஸ்மார்ட் பவர். இந்தியா இந்த போர்ல தலையிடாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் சீனா. இந்தியா இந்த போர்ல பிஸியானா அந்த கேப்ல சீனா நம்ம எல்லைக்குள்ள வர பார்க்கும். அதனால இந்தியா தன் கவனத்தை சிதறடிக்காம தன் எல்லையையும் பார்த்துக்கிட்டு உலக அரசியல்லையும் தன் இடத்தை தக்க வச்சுக்குது. சரி, இப்ப அடுத்து என்ன நடக்கும்? இந்தியா மாதிரியான நாடுகள் தலையிட்டு ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை மூலமா இஸ்ரேலையும் ஈரானையும் அமைதிப்படுத்துறது. இது நடந்தா இந்தியாவோட உலக அந்தஸ்து வேற லெவலுக்கு போயிடும். சினாரியோ 2. போர் தீவிரமடைஞ்சு அமெரிக்கா உள்ள வந்தா இந்தியா ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அப்பவும் இந்தியா நேரடி போர்ல ஈடுபடாது. வெறும் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மனிதாபிமான உதவிகளோட நிப்பாட்டிக்கும். சினாரியோ 3. இப்படியே ஒரு சின்ன சின்ன மோதல்கள் நடக்கும். ஆனா பெரிய போர் வராம இந்தியா தன் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்தியா இந்த விஷயத்துல ஒரு சத்தம் இல்லாத சாணக்கியனா செயல்பட்டு இருக்கு. கடைசியா ஒரு விஷயம், ஜியோபொலிட்டிக்ஸ்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நிரந்தரமானது தேசிய நலன், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இந்தியா இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அடுத்த 25 வருஷத்துல இந்தியா ஒரு விஸ்வகுருவா மாறணுங்கிற நோக்கத்துல தான் இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பக்கம் சேராம அறிவுபூர்வமா நடுநிலை வகிக்கிறது தான் ஒரு வளர்ந்து வர்ற வல்லரசுக்கு அழகு. அதை இந்தியா சரியா செய்யுதுன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்தியா இஸ்ரேலை ஆதரிக்கணுமா இல்ல ஈரானை ஆதரிக்கணுமா இல்ல இப்படியே அமைதியா இருக்கிறது தான் சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஜியோபொலிட்டிக்ஸ் வீடியோல சந்திப்போம். நன்றி.